ஹாய் டெமோஸ். இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபைனான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கீழே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட், அதாவது யூனியன் பட்ஜெட் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு. ஸோ அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட். அதை வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஆன்சர். ஸோ அப்போ அது யார் தான் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரோசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ அதாவது இதுதான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷனோட ஒரு ஒன் ஆஃப் தி கோர் ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். அதாவது மொத்தமாக கண்ட்ரிலேருந்து வர டாக்ஸஸை சென்ட்ரலுக்கு எவ்வளோ, ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக பிரித்து கொடுக்குறது வந்து யாரோட வேலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட வேலை தான். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ரெக்கமெண்டட் தி பிரின்சிபல் விச் ஷுட் பி கவர் தி கிராண்ட்ஸ் இன் எய்ட், அதாவது கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் வந்து 280. ஸோ பேசிக்கலி இந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸ்னா அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சில சப்சிடிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்கல்ல. அது கொடுக்கணும்னா அதுக்கான என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அது என்னென்ன பிரின்சிபல்ஸ் வச்சு கொடுக்குறாங்க, அதை எதை பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் தான். ஸோ கிராண்ட் இன் எய்ட்ஸை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 280 தான் வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸை பற்றி பேசுது. ஸோ ஆப்ஷன் டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனி அதர் மேட்டர் டு பி ரெஃபர்டு டு தி பிரசிடென்ட் டு ப்ரொமோட் சவுண்ட் ஃபைனான்ஸ், அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் வந்தாலுமே அதை வந்து கிளியர் பண்ணுறதோ இல்லை அதுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறதோ ஃபைனான்ஸ் கமிஷனோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் வந்து 280 கிளாஸ் 3 கிளாஸ் டி. இதுதான் வந்து இந்த பிரசிடென்ட்டுக்காக ஃபைனான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் டேக் ஓவர் பற்றி பேசுறது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட். யூனியன் பட்ஜெட் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் பண்ணுவாங்க. Thank you.